செட்டிநாடு டைம்ஸ் லக்ஷ்மி ராமுவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடை பார்க்குறப்போ எப்படி இது இவ்வளோ வருஷம் 160 வருஷம் ஆச்சு இப்படியே இருக்குது அப்படின்னு நானும் நினச்சிட்டே இருப்பேன். அது அப்போ தான் தெரிஞ்சது, இந்த பர்மா தேக்கு இதுதாங்க முக்கியமான காரணம். இந்த வீடு இவ்வளவு நாளாக நிலச்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இதில் இருக்கிற இந்த பர்மா தேக்கு. இந்த பர்மா தேக்குகளை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், இதோட என்டையர் ஹவுஸ் சீலிங் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு பர்மா தேக்கை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ தானே சிமெண்ட்டு கான்க்ரீட்டு அதெல்லாம் வருது. ஆனால் இந்த ஹவுஸோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் பர்மா தேக்கு தான். அதனால தான் உங்களுக்கு இந்த ஹவுஸ் எப்போவுமே ஒரு கூலாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வர்றவங்களாம் என்னை கேட்குற முதல் கொஸ்டின், என்ன இவ்வளோ ரூம்ஸ் வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் பெட்ரூமா அப்படி தான் கேட்குறாங்க. பிகாஸ் இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பெட்ரூம் கான்செப்ட் மட்டும்தான் மனசில் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வச்சுருக்கிற அறை ஒன்றுமே சின்னதாக தான் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூம் மட்டும்தான் கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். மாமனார், சின்ன மாமனார், கொழுந்தனார் அந்த மாதிரி சேர்ந்து தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு இந்த அறை ஒன்று தான் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி வந்த உடனே ஒரு அறை சாவியை கொடுத்துருவாங்க. ஆத்தா வீட்டிலேருந்து வர்ற சீதன பொருள் எங்கள் இதில் உங்களுக்கே தெரியும், நிறைய பொருள் வைப்பாங்க. அந்த பொருளை வச்சுக்கக்கூடிய அறை தான் இந்த அறையை ஒழிய உள்ளே போய் நம்ம படுக்கவோ வேறு எதுவோ பண்ண முடியாது. அது இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது பெட்ரூமான்னு என்னை ரொம்ப கொஸ்டின் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி லைக் ஸ்டோர் ரூம்ஸ் மாதிரி தான் இது எல்லாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறை, பங்குக்காரங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அறை தான் இது கொடுத்துருப்பாங்க. இப்போவும் இந்த காலத்துலேயும் நாங்கள் எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். முதல் அறை பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட தான் இருக்கும். அந்த பக்கம் என்னோட அறை, என் கொழுந்தனாருக்கு ஒரு அறை, என் மகனுக்கு, கொழுந்தனார் மகனுக்கு, இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு அறைகளையும் கொடுத்துருவோம். கல்யாணம் ஆகி வந்த உடனே அந்த வீட்டுக்கு வர்ற மருமகள்கிட்ட நாங்கள் அந்த சாவியை கொடுத்துருவோம். ஆத்தா வீட்டிலேருந்து வந்த பொருளை அந்த அறையில் வச்சு பாதுகாக்க வேண்டியது அவங்கவுங்க கடமை, அவங்கவுங்க பொறுப்பு. அது அவங்களுக்கு பொறுப்பையும் கொடுக்குற மாதிரி ஆகுது. அவங்களுக்கு ஒரு தனித்துவத்தையும் அங்கேயே நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். இந்த இடத்துக்கு பேர் ஆளு வீடு. ஆளு வீடு அப்படின்னு சொன்னோன்னா இது எப்படி முதல்ல இந்த பேர் வந்துச்சு, இந்த இடம் எதுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சிந்திச்சு பார்த்துருக்கேன். மேபி இது இந்த ஆளு வீடு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது பாருங்களேன். நமக்கு கல்யாணம் வளவில் நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளை மணம் போட்டு வளவில் இருப்பாங்க. லேடிஸ் உட்கார்ற இடம் தான் இது. இந்த ஜன்னல் வழியாக அவங்க வளவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு காரணம். அடுத்தது, நம்ம முன்னாடி நான் சொன்னேன் சீர் நிறைய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீர் வைக்கிற பொருட்களை பரப்புகிற இடமாவும் இது இருந்திருக்கு. எப்போவுமே சொல்லுவாங்க, ஆளு வீட்டுக்குள்ளே சாமான் பரப்பி இருக்குது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஆளு வீடும் பத்தாமல் மாடியிலெல்லாம் கொண்டு போய் சாமான் பரப்புறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சாமான் இருக்கும். அதை பரப்புகிற இடமும் இதுவாக தான் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆளு வீடு இன்னொரு காரணமும் இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அந்த பிரிட்டிஷ்காரங்க ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹால்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நம்ம வீட்டில் ஹால் இல்லையே அப்படிங்கிறதுனால இதை மாற்றி ஆளு வீடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மேபி அது இருக்கலாம், இல்லாமையே இருக்கலாம். சரித்திரத்தை எப்போவுமே நம்ம மாற்றி சொல்ல முடியாது. இது என்னுடைய அனுமானம்தான். இந்த ஆளு வீட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த செவர் எல்லா வீட்டோட எல்லா பகுதியிலையுமே இந்த செவர் தான். இந்த செவரோட ஸ்பெஷாலிட்டி சாந்து செவர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உள்ள சிமெண்ட்டு இதில் யூஸ் பண்ண கிடையாது, சாந்து வச்சு கட்டியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே இன்றைக்கி அது சரியாக தெரியலை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீஷெல்ஸ், அதாவது சுண்ணாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு உபயோகப்படுத்தியிருக்காங்க. கருப்பெட்டி, கடுக்கா, நல்லெண்ணெய், இந்த மாதிரி சில மூலப்பொருட்கள் இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் செக்கில் போட்டு ஆட்டியிருக்காங்க. சும்மா கையால் எல்லாம் மிக்ஸ் பண்ணலை, செக்கில் போட்டு ஆட்டித்தான் இந்த செவரோட இன்றைக்கும் அதை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வழுவழுப்பாக இருக்கும். இதில் நம்ம பெயிண்ட் பண்ணவோ கழுவவோ யாதொன்றும் தேவையே இல்லை. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்கு, எங்கே விரிசல் விடாது. பட் 200 வருஷங்கள் ஆயிருக்குங்கிறதுனால மழை நீர் ஒழுகியோ ஏதோ ஒரு காரணத்தினால விரிசல் விட்டுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் தெரியலைங்கிறதா ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அப்போ நம்ம அதை சிமெண்ட்டு வச்சு தான் நம்ம பூச வேண்டியது இருக்குது.
அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் இத பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இதில ஆணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு. பொதுவா சினிமா ஷூட்டிங்க்கெல்லாம் வந்தாங்கன்னா, தயவு செய்து இந்த செவத்த எங்களுக்கு காப்பாத்தி குடுங்க. அப்படிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இத பாதுகாக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா தெரியுது. அதாங்க இந்த ஆல வீட்டோட ஸ்பெஷாலிட்டி.